உறவு, இதயம் இறங்கி வரும் இறை உறவு, வானம் திறந்து வரும் வாழ்வுறவு, இங்கு வாரும் இணைவோம் இந்த உறவினிலே, புது வாழ்வு வழங்கு திருப்பலியினிலே, இறைவன் அழைப்பில் வரும் புது உறவு, இதயம் இறங்கி வரும் இறை உறவு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை இரக்கத்திற்கு முன்பாக இந்த தவக்காலத்தை நாம் எடுத்து கடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். கடந்து செல்லுதல் என்பதுதான் கடவுளுடைய ஒரு அடிப்படையான ஒரு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். கடந்து செல்லுதல், பாசிங் ஓவர், பாஸ் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செங்கடலை கடந்தது, அப்படியாக ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கடந்தது, பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்குள்ளே கடந்தது. இதைத்தான் கடவுள் நம்மகிட்டே எதிர்பார்க்கிறாரு. ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு சிறப்பாக கிடைக்க ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நாள் ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு இருக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுகிறோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் உம்மாலன்றி சாவுக்குரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றிற்கு இட்டு செல்லப்படவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 14 முதல் 20 வரை. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்.
நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். கடவுளின் மீட்பை கண்டடைவார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். கடவுளின் மீட்பை கண்டடைவார். நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிப்பலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். கடவுளின் மீட்பை கண்டடைவார். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். கடவுளின் மீட்பை கண்டடைவார். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நான் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர்.
தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். கடவுளின் மீட்பை கண்டடைவார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். கடவுளின் மீட்பை கண்டடைவார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறை வாசனங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தாங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களையும் பார்க்கறதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் எங்களோடு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் உங்களுடைய மற்ற ஊடகங்கள் வழியாக எங்களோட தொடர்பு கொள்கிறீங்க. அநேகர் எங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களுக்காக நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் எங்கள் பக்கமாக இருந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த தவ நாட்களில் நீங்கள் இன்னும் ஆழமாக பயணித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த நாட்களில் நான் பல இடத்துக்கு தியானங்கள் கொடுப்பதற்காக பங்குகளுக்கு போகிற போது அங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் அந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதை போல் சந்திக்க முடியல.
ஆனாலும் ஆலயங்கள் நிரம்பி இருக்கிறது. ஏன்னா அந்த ஆலயத்தினுடைய கெப்பாசிட்டி 300 பேர் 500 பேர் அப்படின்னா அந்த 500 பேரும் வந்து அந்த ஆலயத்தை நிரப்பி ஆசீர்வதிக்கிறாங்க, அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறாங்க. தன்னை தேடும் உள்ளம் ஆண்டவர் பார்க்குறது இதுதான், தன்னை தேடுற உள்ளம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார். அப்போ நம்ம தேடுறதுங்கிறது வந்து கோயிலுக்கு போய் தேடுறதுங்கிறது ஒரு முறை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உடலில் வந்து ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங் செய்யுது, எல்லாமே ஒரே வேலையை செய்கிறதில்ல. அதாவது தன்னுடைய வேலையை செய்யுது, நம்ம உடம்பு அழகாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே போல் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அந்த உடல் அதுவும் பல விதத்தில் செயல்படணும். ஒரே மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுனாக்க அது போர் அடிச்சிடும், அது வந்து சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம உணவே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சாப்பிட்றோம். ஒரு நாள் இட்லி சாப்பிட்றோம், ஒரு நாள் பொங்கல் சாப்பிட்றோம், ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்றோம், ஒரு நாள் புளிக்குழம்பு சாப்பிட்றோம், ஒரு நாள் வெறும் ரசம் ஊற்றி சாப்பிட்றோம். பாருங்கள், அப்போ அந்த உணவில் ஒரு சுவை, உறவில் ஒரு சுவை, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு சுவை இருக்கிற போது ஆன்மீகத்தில் மட்டும் ஒரு சுவை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா விதமான காரியமும் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அடக்கப்படணும். இதுதான் ஆன்மீகம், இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி கொண்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தங்களை ஏமாற்றி கொள்கிறாங்க. அது சரியில்லை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்றைக்கி விவிலியத்தை திறந்தா 1 2 3ன்னு நம்மளால் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு கட்டளைகளும் நியமங்களும் வழிமுறைகளும் கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போது கோடிக்கணக்கான மக்கள் அவரவருக்குரிய உணவை எடுத்து செயல்பாட்டுக்கான தலங்களை அமைத்து கொள்கிறாங்க அப்படின்னா அவ்வளவும் விவிலியத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நம்ம தேடி செல்கிற அந்த ஒரு நிலை இன்றைக்கி வாசகத்தில் கூட கடவுள் பாருங்கள் ஒரு புரிதலை நமக்கு வைக்கிறார். என்ன சொல்கிறார் நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்க, இயேசு மக்கள் கூட்டத்தை சீடரையும் பார்த்து மறைநூல் அறிஞர் பரிசேயர் மோசையின் அதிகாரத்தை அவங்க கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து செய்யுங்க, அவங்க செயல்படுவது போல் நீ செயல்படாத, ஏன்னா அவங்க பலவீனமானவர்கள். இதெல்லாம் நம்ம வந்து எது நமக்கு தேவையோ அதெல்லாம் பிடிச்சிக்கிறோம். சாமியார்களை சிஸ்டர்ஸுகளை குறை சொல்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம வச்சுப்போம். அப்படிக்காக இல்லை, நம்ம அதை செய்யக்கூடாது. அடுத்தவங்க எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமே பலவீனர்கள். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, அவர்கள் பலவீனர்கள். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சட்டத்தை சொல்லுவாங்க, அது சரியாக தான் சொல்லுவாங்க. சட்டம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, ஆனால் அவங்க செயல்படும் போது அதே சட்டம் அவங்களுக்கும் பலவீனத்தை உடல் கொண்டு இருக்கிறதுனால அவங்க சட்டத்திலிருந்து விலகி போவாங்க. அதனால் அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீ ஏமாந்துடாத. அவர்கள் ஒரு புறம் போதித்தாலும் ஒரு புறம் அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறாங்க. கடவுள் இதை தான் புரிந்து கொள்ள அழைக்கிறாரு. இதை நம்ம என்ன செய்கிறோம், பல விதத்தில் ஒரு நெகட்டிவாக எடுத்து வச்சுட்டு சாமியாரெலாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி எங்களை அவமானப்படுத்துறது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு சிலர், நிறைய பேர் அப்படி இல்லை, எல்லாருமே நல்லா மனநிலையோடு ஓடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்களை காயப்படுத்துவதையே அவங்களுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளுடைய மக்களே நம்மளை காயப்படுத்துறது. ஒரு இடத்துல கேட்டிகிசம் சொல்லிக் கொடுக்குற ஒருத்தர் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னா அந்த சாமியாருங்க தான், அவங்க தான் வெள்ளையாக உடை போட்டிருக்காங்க. பாருங்கள், எங்கெல்லாம் வந்து நஞ்சை விதைக்கிற ஒரு இனம் பாருங்கள் நம்மளாம். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது கடவுளுடைய விருப்பம். அதனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க. அவர்கள் சொல்லுவாங்க, செயல் காட்ட மாட்டாங்க. சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களில் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டாங்க. அதனால் நீ அவங்கள பார்த்துட்டு நீ ஏமாந்து போயிடாத. கடவுள் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுறார். அடுத்தது பாருங்கள், தங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று மறைநூல் வாசகப்பட்டகளை அகலமாக்குறது, அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குறது, எதெல்லாம் மனிதருடைய பார்வையிலே மிகப்பெரிய அடையாளமாக இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் காட்டி கொடுக்குறார். இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் இல்லை அப்படின்னு கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிற்கிறார் பாருங்கள். ராபின்னு அழைக்கப்பட வேண்டாம். நம்ம என்ன செய்வோம்னா, இந்த வார்த்தைக்குள்ளே போன உடனே அப்படியே பிடிச்சிக்கிறோம். ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, தந்தைன்னு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, உங்களெல்லாம் தந்தைன்னு அழைக்கிறோம், ஃபாதர்னு கூப்பிட்றோம், இது இப்படி கூப்பிடலாமா அப்படின்னு. அடுத்தது சொல்லியிருக்குதே அப்படின்னு கேட்டேன். அடுத்தது ஒன்று சொல்லியிருக்குது இல்லை, ஆசிரியர் என்று அழைக்காத. நம்ம ஆசிரியர்னு யாரையும் கூப்பிடாமல் இருக்கிறோமா? நமக்கு படித்து கொடுக்குற எல்லாரையும் ஆசிரியர் தானே கூப்பிட்றோம். அதனால் இது வந்து அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு அடையாளம் அல்ல. இது தந்தையினுடைய நிலையை யாருக்கும் கொடுக்காத, பிதாவினுடைய நிலை. இப்போ இயேசு வந்து சூசேபரை பார்த்து அப்பான்னு சொல்லாமலா இருந்திருப்பார். அவர் எந்த இடத்துலையும் அது நமக்கு மென்ஷனிங் இல்லை.
அவர் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் அவர் தான் அப்பா, அப்படி தானே இருந்தது. வளர்ப்பு தந்தைனா கூட அவர் தான் அப்பா, அப்படி தான் அவர் அடையாளப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்தார், கடவுள் தான் தந்தைன்னு அவர் இறையியல் பின்னணியில் பேசும்போது அவரை ஆழப்படுத்தினார். அப்போ ஒரு குருவானவர் தன்னுடைய அந்த நிலையின்படி அவருக்கு ஒரு கிரேடு கொடுத்துருக்குறோம். ஒரு ஆசிரியருங்கிற நிலையில் ஒரு ஆசிரியருக்கு ஒரு கிரேடு கொடுத்துருக்குறோம், அவர் ஆசிரியர் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தரமான கிரேடை நம்ம என்ன செய்கிற விண்ணகத்தினுடைய கிரேடில் வச்சு பார்க்க முடியாது. அதில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்குற போது நமக்கு கடவுள் ஒருத்தர் தான் தந்தை, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆண்டவர் எதை சொல்ல வராருங்கிறத புரிந்து கொள்ளாமல் பல வேளைகளில் நம்மளோட விவாதம், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு விவாதத்திற்குரிய விஷயமாக போயிடுது. இதில் விஷயம் என்னென்னா, கடைசியில் வரக்கூடிய ஒரு அருமையான விஷயம், உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும், தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். தாழ்ச்சியை பற்றி பேசுகிறார் ஆண்டவர். இவ்வளவும் சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, தாழ்ச்சியை தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார். கடைசியாக அதான் பஞ்ச் டயலாக்னு சொல்கிற, நம்மளுடைய டேர்மில் சொல்லணும்னா அதான் பஞ்ச் டயலாக். அப்போ ஆண்டவர் என்ன இந்த எதுக்கு இந்த பஞ்ச் வைக்கிறார், தாழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க செய்கிற செயலெல்லாம் அவர் சுட்டி காட்டுறது எதுக்காகனா, இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் உள்ளத்தில் தாழ்ச்சி இல்லை, அது ஒரு மனமேட்டிமை தான் இருக்குது. அப்போது அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது தான் தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியோடு அவங்க செயல்படலை. இதே முதல் வாசகத்துக்கு போய் பாருங்களேன். முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசையா இறைவாக்கினர் வழியாக சொல்லுகிறது, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்க, தீச்செயலை திருமுனையிலேருந்து அகற்றுங்க, தீமை செய்தலை விட்டொழியுங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு பாருங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க, நீதியை நாடி தேடுங்க, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம், செயல்பாடு. இந்த செயல்பாடு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது, தாழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இருக்கு. இப்போ ஒரு நீதிக்காக நம்ம போராட போகிறோம். அந்த இடத்துல போனோன்னே நமக்கு மாலை போட்டு வரவேற்பாங்களா? கண்டிப்பாக இல்லை, நம்மளை அவமானப்படுத்துவான். அந்த இடத்துல நமக்கு என்ன இருந்தால் ஜெயிக்க முடியும், தாழ்ச்சி இருந்தால் ஜெயிக்க முடியும். ஒரு பங்கில் நான் இருந்தேன். அந்த பங்கில் நான் எடுத்த ஒரு முதல் அடியவே ஒரு சில செயல்பாடுகளை அந்த பங்கு மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. புரிஞ்சிக்காமல் என்னோட சண்டை போட்டாங்க. அப்போ நான் என்ன செய்தேன், தூக்கி போட்டுட்டு இனிமேல் இந்த பங்கில் எந்த நன்மையும் செய்ய போகிறதில்ல, இனிமேல் இந்த பங்குக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு பூசையை வச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது இதுதான், தாழ்ச்சி. இந்த வணங்கா கழுத்துள்ள மக்கள் இடத்துல தானே உன்னை நான் அனுப்புகிறேன், இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீ வந்த, நான் அதை தானே வேதத்தில் சொல்லியிருக்கேன், அப்போ நீ எப்படி போகணும், தாழ்ச்சியோடு போ அப்படின்னு ஆண்டவர் சிலுவையிலேருந்து நம்மளோட பேசினார். அப்போ நான் உணர்ந்தேன், சரி இவரை தானே நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம், இயேசுவை தானே ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம், அப்போ அவர் தாழ்ச்சியோடு தானே கடைசி வரைக்கும் போனார், அப்போ நான் தாழ்ச்சியோடு இருந்து செயல்படுவேன். அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசட்டும். அப்போ நான் அப்படி செயல்படும் போது கடவுளுடைய ஆசீர்வாதம் பெருகுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தாழ்ச்சிங்கிற அடையாளம் ரொம்ப முக்கியம். இதுதான் கடவுள் விரும்புகிறார். இறையரசில் மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளைகள். எப்படி கனி கொடுக்குறது, அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். பல்வேறு விதமான வழிகள் இருக்குது. இதுதான் ஒரு வழி அப்படின்னு நம்ம முழுசாக சொல்ல முடியாது. இதுதான் ஒரு வழி. இப்போ இதுவும் ஒரு வழியாக இருக்குது, இதையும் நம்ம மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இந்த திராட்சை தோட்ட உவமையில் வரும். எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் இடையே நீதி வழங்குங்கள், என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ, நற்கனிகளை தருமென்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன. இப்போ நம்மளை தான் கடவுள் சொல்கிறார், நற்கனிகளை தருன்னு சொல்லி தானே உனக்கு நான் ஆசீர்வாதங்களெல்லாம் போட்டேன், அப்போ நல்ல கனி நீ கொடுக்கணும்ல. அதுதான் ஆண்டவர் இது பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறாரு, வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், வாங்க லெட் அஸ் ஆர்கியூ, நீ சொல்லு நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன். ஆண்டவர் உங்கள் பாவங்கள், ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாக இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும், இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். இதெல்லாம் எப்போ மாறும், நீ நன்மை செய்ய எல்லாம் மாறும். ஆண்டவர் சொல்கிறார், நீ நற்கனி கொடுக்குற பிள்ளையாக மாறிடு. தொடக்க நூலில் 4:7 நீங்கள் பாருங்கள், காயினை பார்த்து சொல்கிறார், காயின் கடும் கோபத்தில் இருக்கிறான் ஆபேல் மேலே, கடிச்சு துப்பலாம் அப்படின்னு, அடித்து கொன்னுடலாம் அப்படின்னு. நமக்கு பல நேரத்தில் காயினை போல் கோபத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, நன்மை செய்ய முடியல. யாரை அடிக்கலாம், யாரை உதைக்கலாம், எப்படி அவங்கள நம்ம காயப்படுத்தலாம் அப்படின்னு. திருமணமாகி 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷமான தம்பதியினர் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த கணவன் மனைவி மேலே ஒரே காழ்ப்புணர்ச்சியோட வெறியோடு இருக்கிற வெறுப்போடு இருக்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் எந்த இடத்துல மையம் கொண்டு இருக்குதுன்னா, கனி கொடுக்க மறுக்கிற நிலை. வெளியில் போய் நல்லா வேலை செய்வாங்க, வெளியில் நல்ல பேர் தான், ஆனால் வீட்டுக்குள்ளே நம்மளோட இருக்கிற நம்ம கடவுளுக்கு முன்னாடி வார்த்தை கொடுத்த
அந்த நபர் கரம் பிடித்த நபரை நம்ம அன்பு செய்ய முடியல, நான் இன்னொருத்தரை போய் அன்பு செய்கிறேன்னா நம்ம பொய் சொல்கிறோம். கடவுள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே தான் கடவுள் என்ன செய்கிறாரு, எது அந்த இடத்துல மிஸ்ஸிங். ஒரு சில பேர் வந்து எங்களோட அவங்களுடைய கவுன்சிலிங், அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசும்போது அவங்க நாம் எவ்வளவு தான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்க முயற்சித்தாலும் அவங்க கடைசியில் அவங்களுடைய அந்த எதிரணியில் இருக்கிற ஒரு கணவனாக இருந்தால் மனைவியின் குடும்பத்தை, மனைவியாக இருந்தால் கணவனின் குடும்பத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்க, காயப்படுத்துறதுலே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல காயப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்கலை. அந்த இடத்துல நீ என்னவா நிற்கணும், தாழ்ச்சியுள்ள பிள்ளையாக நிற்கணும். அதுதான் அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய கனி, தூயாவியின் கனிகள். அதான் நான் சொல்லுவேன், இருள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல நீ வந்து ஆசீர்வாதமான பிள்ளையாக உள்ளே போகணும், நீ ஒளியின் பிள்ளையாக உள்ளே போகணும். வீட்டுக்கார் வந்து கெட்ட வார்த்தை 4 சொல்கிறாருன்னா இங்கிட்டு வீட்டுக்காரம்மா இன்னொரு 4 வார்த்தையை போட்டாங்கனாக்க பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். இது பழைய ஏற்பாட்டு சட்டம். உன் மூஞ்ச பார், உன் மூஞ்ச பாரியா முதல்ல, உன்னைய வச்சுக்கிட்டு நான் வாழ்கிறேன், உன்னைய வச்சுக்கிட்டு நான் மாரடிச்சேனே. பாருங்கள், எல்லாமே பதிலுக்கு பதில். இப்படிப்பட்ட குடும்பங்கள் வந்து எப்படி ஜெயிக்க முடியும்? இது கடவுளுடைய விருப்பத்தின்படி செயல்படுகிற குடும்பமாக இல்லை. யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல மாற்றி செய்யணும். ஆண்டவருடைய படைக்கலன்களை அணிந்தவர்களாக செயல்படணும். இப்படி இதை பவுலடியார் பாருங்கள், கத்தியும் கேடயத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார். ஆண்டவரை அறிந்த பிறகு அப்படியே அவருடைய ஓட்டம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கையில் கத்தி கப்படாலாம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் ஆவிக்குரிய படைக்கலன்களை அணிந்திருக்கிறேன். எத்தனை பேர் இழிவாக பேசியிருப்பாங்க, லூசு படாவன், அவனுக்கு கீழே எத்தனை படை வீரர்கள் இருந்தாங்க, கூப்பிட்டா எல்லாம் வந்து ராஜ மரியாதை செஞ்சாங்க. இந்த லூசு பைய இப்படி போய் கூடாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், குடிசை போட்டு அதில் போய் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான், அடுத்த வீட்டில் பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறான், ஊராக சுற்றுறான். பாருங்கள் எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி பவுலடியார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். ஆண்டவரை, இயேசு ஆண்டவர் என்ன பேசியிருப்பாங்க, அவர் கேணி மோட்டில் உட்காந்துக்கிட்டாரு, சீடர்கள் ஊருக்குள்ளே உணவு வாங்க போனாங்க. அங்கே போய் இயேசு மாஸ்டர் அங்கே உட்காந்துருக்காரு, கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. நிறைய நேரம் அவங்க இப்படி தான் அடுத்தவங்ககிட்ட வாங்கி தான் சாப்பிட்ருக்கணும். பாருங்கள், இதெல்லாம் வந்து தாழ்ச்சியினுடைய ஒரு ஆழமான அடையாளம். இப்படியெல்லாம் அவங்க செய்து தானே கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அப்போது நாம் நம்மளுடைய குடும்பத்திலேயே தாழ்ந்து போக முடியாத நிலையை நம்ம பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த தாழ்ச்சிங்கிற ஒரு அடையாளம் கலாத்தியர் 5:22 சொல்லப்படுற இந்த கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த 9 காரியங்களை நம்ம அதில் பார்க்க முடியும். அந்த 9 காரியங்களும் இந்த தாழ்ச்சியும் அது உள்ளே வருது. பொறுமையா, இரக்கமா, கருணையா, இந்த தாழ்ச்சி வெளிப்படணும். பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 4:7, நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? நம்ம வச்சுருக்கிற எல்லாமே ஆண்டவர் கொடுத்த பிச்சை. இதில் என்னதுன்னு சொல்லிக்கிறது எது? நம்ம உடம்பே நம்மளது இல்லை, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு கணவனுக்கு தன் மனைவியின் உடலின் மீது அதிகாரம் உண்டு, ஒரு மனைவிக்கு தன் கணவனின் உடலின் மீது அதிகாரம் உண்டு. அங்கே நீங்கள் வந்து இது ஏன் உடம்புன்னு சொல்கிறதுக்கு அங்கே ரைட்ஸ் கிடையாது. ஓகே, அதை கொடுமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, அதை வந்து உருவாக்குறதுக்கு, அதை வந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். அப்போ அந்த இடத்துல தாழ்ச்சியோடு இருக்கிற பிள்ளைகள் தான் கணவன் மனைவிக்கு தங்களை அன்பினால் இணைத்து கொடுக்க முடியும். இல்லைனாக்க அவங்க என்ன செய்வாங்க, தங்களை விலக்கி தான் வாழ்வாங்க. அப்போது இந்த தாழ்ச்சி என்கிறது எல்லா இடத்துலையும் ஊடுருவி பாயிற ஒரு விஷயம். பாருங்கள், லூக்கா 17:10 சொல்லுது, நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். நிறைய பேர் எங்களுக்கு இப்போ காணிக்கைகள் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய பேர் உடல் உழைப்பை காணிக்கையாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, பணத்தை காணிக்கையாக கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்போது ஒரு சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், எங்கள் இதில் நாங்கள் யாருடைய பேரையும் வாசித்ததில்லை, இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க, இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு வாசிக்க மாட்டோம். அப்போது ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லலான் இருக்கேன், நீங்கள் இதை, அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர், நான் கடவுள் எனக்கு செய்ய சொல்லியிருக்கிறது தானே நான் செய்கிறேன், கடவுள் கொடுத்ததுலேருந்து தானே நான் கொடுக்குறேன், நான் என்னத்தை தனியாக கொடுத்துட்டேன். பாருங்கள், இதுதான் இந்த வசனம் தான் அவங்க உள்வாங்கி சொல்கிறாங்க. கடவுள் கொடுத்ததை நான் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கட்டடம் கட்டும்போது ஒரு சகோதரி ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அப்படியே போயிட்டாங்க, அவ்வளோதான். கிவன் இந்த கடவுளுடைய காரியத்துக்கு நம்ம உதவி செய்தோம். இப்படி நிறைய பேர் நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். நிறைய பேர் வருவாங்க, வேலை செஞ்சுட்டு அவங்க பிசாட் போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தாழ்ச்சியினுடைய அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம்.
மீகா 6:8 ஆண்டவர் கேட்குறதே அதுதான் பாருங்களேன். ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பாருங்கள், இது 3 தான். நேர்மையாயிரு, இரக்கம் காட்டு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியாயிரு. வேறு என்னத்தை கடவுள் உன்கிட்ட கேட்குறாரு? இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நிறைய விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தினாலும் இந்த தாழ்ச்சி, ஒரு புனிதர் அதான் சொல்கிறாரு, த ஹியூமிலிட்டி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் த வெர்ஜினிட்டி அப்படிங்கிறாங்க. தாழ்ச்சிங்கிறது அழுத்தமானது, ஆழமானது. எதை விட? கற்பை விட. நம்ம கடவுளுக்கு முன்னாடி கற்போடு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமை அடைஞ்சா, ஆனால் தாழ்ச்சி அங்கே இல்லைன்னா அடிபட்டுடுவோம். நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் அவங்க புனிதர்களாக உயர்த்தியது துன்பத்தை தாங்கினாங்க, கடவுளை கும்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட தாழ்ச்சி. பாருங்கள், எந்த புனிதரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்களேன், தாழ்ச்சி. ஒரு புனிதர் குதிரையில் போயிட்டுருக்காரு, ஒரு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு சீல் வடியுது, மேலெல்லாம் ஒரே புண்கள். அவர் பார்த்துட்டு முக சொல்லிச்சிட்டு போயிடுறாரு. போனவர் ஆண்டவருடைய வார்த்தையால் குத்தப்பட்டு திரும்பி வந்து அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆடை எடுத்து அவருக்கு போற்றி அவருடைய சீலை எடுத்து வாயில் வச்சு அந்த வெறுப்பை எப்படி அவர் வந்து மாத்துறாரு பாருங்களேன். புனித குழந்தை தெரசம்மா அவங்க ஒரு புறம் துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க, அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டவருக்கு. மகிழ்ச்சியாக மனமும் வந்து ஒப்பு கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா? கடுப்பாய் ஒப்பு கொடுக்கறது வேறு, வெறுப்போடு ஒப்பு கொடுக்கறது வேறு, மனமும் வந்து. அப்போது இன்றைக்கி வீடுகளில் நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அழைப்பை இதுதான். இசிராக்கிய ஞானம் 13:20 சொல்லுது, இருமாப்பு கொண்டோர் தாழ்ச்சியை அருவருப்பர், செல்வர் ஏழைகளை அருவருப்பர். பார்த்தீங்களா, யார் தாழ்ச்சியை அருவருப்பார்? இருமாப்பு கொண்டோர். நான் எப்படி அவன் அன்பு செய்கிறது? அவன் இப்படி பண்ணிட்டான், இருமாப்பு. ஐ கேனாட் ஃபர்கிவ் ஹிம், அவனை என்னால் மன்னிக்கவே முடியாது. கடவுள் நீங்கள் என்ன மலையை உருட்டி கொண்டு வந்து கடவுளுக்கு முன்னாடி வச்சாலும் இந்த சின்ன விஷயத்தை செய்யாமல் நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெறவே முடியாது. ஆண்டவர் சிலுவையிலே காட்டிட்டு போயிட்டார். அறியாமல் செய்கிறாங்க, மன்னியுங்க. இதுக்கு மேலே யார் என்ன செய்ய முடியும்? நம்மளை யாராவது அவங்க இயேசுவை போல் கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சி நிப்பாட்டினாங்களா? இல்லையே. ஏதோ அவங்களுடைய பலவீனத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க. நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே பிடிவாதமாக நிற்கிறோம். இருமாப்பு, அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லை, பிடிவாதத்தை கடந்த ஒரு கடினமான வார்த்தை இருமாப்பு. இது கடவுளுக்கு முன்னாடி வெறுப்பை தரக்கூடியது. கடவுள் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டார். நம்ம என்ன தான் கடவுளுக்கு முன்னாடி நன்மை செய்துட்டு வந்து இப்படி நின்னா கூட இந்த இருமாப்பு உடையவங்க தங்களுடைய அந்த 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 இருமாப்பினுடைய அடையாளங்களை மறைக்கிறதுக்காக தான் எல்லாம் செய்வாங்க. அவங்க சோஷியல் ஒர்க் பண்ணுவாங்க, பெரிய நல்லவங்களை போல் நடிப்பாங்க, அவங்க வந்து சமூகத்தில் தங்களை அடையாளப்படுத்திப்பாங்க. பரிசெயர் சதிசெயர் தான். பரிசெயர் செய்யறதுனா நீங்கள் எங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, உங்கள் மத்தியிலையும் அந்த பரிசெய குணம் இருக்கும். எல்லாம் செய்வாங்க, வெரி குட். சர்ச்சில் ஒரு ஆக்டிவிட்டி, பெரிய உதவி, எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் இந்த வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க. அவங்கெல்லாம் யார்? இருமாப்பு. தங்களிடத்தில் இருக்கிற இருமாப்பை அவங்க வேறு விதமாக வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நான் போனால் தான் அந்த இடத்துல வேலை நடக்கும். எஸ், அவங்க அப்படி தான் எல்லாம் காயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க போனால் தான் எல்லாம் நடக்கும். அப்போ இவங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அப்போ இருமாப்பை வெறுக்கிற அந்த காரியம் வந்து தாழ்ச்சியை அருவருக்கிற நிலை, அந்த இருமாப்பினுடைய நிலை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அழைப்பு விடுக்கிறாரு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை செய்யணும்? இந்த தவ நாட்களில் நம்ம வந்து ஏதோ பாவத்தை கழுவிட்டு அடுத்தது நம்ம பாவத்துக்கு தயார் பண்ணுறது. ஒவ்வொரு தவக்காலமும் நம்ம பாவத்தெல்லாம் கழுவிட்டு ஓகே ஐ எம் ரெடி ஃபார் இனிமேல் அடுத்த பாவம் செஞ்சுட்டு அடுத்த பாவம் செஞ்சுறதுக்கு தயாராகிறது. அப்படி இல்லை, அந்த மாதிரி பயணிக்கிறது இல்லை. நம்ம இவ்வளோ நாள் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே, ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க. கடவுள் கைத்தட்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இப்போது இந்த ஆண்டு நீங்கள் இந்த தவ நாட்களில் உட்காந்து யோசிங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் நான் ஒரு உயர்ந்து போகணும். க்ரோயிங் இன் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ரோயிங் இன் கிரேஸ், ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்ம வளர்வது. அதில் நீங்கள் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. போன வருஷம் இப்படி தான் இருந்தேன், இந்த வருஷம் இப்படி தான் இருப்பேன் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு செயல்பாடுகளை அதிகப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோமே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற தாழ்ச்சி, வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா கிட்ட தாழ்ச்சியோடு போங்க. நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே. பிள்ளைங்க அப்படி தான் யோசிக்கணும். யார் அடிச்சிட்டா? நம்ம அப்பா அடிச்சிட்டாரு. யார் திட்டினா? நம்ம வீட்டுக்காரர் திட்டினாரு, நம்ம மனைவி திட்டாங்க. வேறு யார்? நம்மளை என்ன வெளியிலேருந்து வந்தால் சண்டை போடுவானுமா? வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான். மருமக யார் திட்டினா? ஒரு வாரமாக நல்லா தான் கவனிச்சிச்சு, ஒரு மாதமாக இந்த மருமக எனக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குது. ஒரு நாள் ஏதோ மனுஷி கோவப்பட்டுருச்சு, ஏன்னா அவளும் மனுஷி தானே.
இப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுடைய தாய் போல் இருக்கிற இந்த மாமியார், அவங்க வயசாகி போயிடுச்சு, அவங்களுக்கு நோய், அவங்க எப்போதுமே புலம்ப தான் செய்வாங்க. இது எல்லா ஏஜிங் பீப்புளுக்கும் உள்ள பிரச்சனை. அவங்க என்ன நீங்கள் நல்லது கொடுத்தாலும் அவங்க இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல தான் செய்வாங்க. இது வயதானவர்களுடைய பிரச்சனை. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நீ எப்படி அப்படி சொன்ன, உனக்கு நாளைக்கு சோறு கிடையாது இல்லை. அந்த நேரத்தில் தாழ்ச்சியோடு நம்ம போகணும். இப்படி இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு பாவங்களை கடவுளுக்கு கொடுத்தோம், கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மளை மன்னிச்சு அவர் தாழ்ச்சியின் சிகரம்ங்கிறத காட்டுறார். சொல்கிறார், உன் பாவம் சிவப்பாக இருக்குதப்பா, அதை நான் வெண்மையாக மாற்ற போகிறேன், உரை பனி போல். அது கடுஞ்சிவப்பாக இருக்குது, அதை நான் அது இரத்த நிறமாக இருக்குது, அதை நான் பஞ்சை போல் மாற்றுறேன். கடவுள் மாற்றிக்கிட்டே இருப்பார். நம்ம மட்டும் மாறாமலே இருப்போம்னா ஆண்டவருக்கு அது பிடிக்குமா? இல்லை. அப்போ மாறுங்க. சேஞ்ச் யுவர் செல்ஃப், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். மனப்பாங்கு மாறணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நான் இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டேன், ஸோ இனிமேல் ஐ வில் ட்ரை டு லவ் தட் பர்சன். என்னுடைய அந்த நபரை நான் அன்பு செய்ய முயற்சிக்கிறேன். நான் ஒரு சின்ன படி எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். செய்து பாருங்கள். ஆண்டவருக்காக எதிர்த்து போராடுகிற, தீமையை எதிர்த்து போராடுகிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் என்று அழைக்கிறார். மற்றவங்களாம் பக்த கோடிகள், அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குறத சீடர்களே. சிந்தித்து பாருங்கள். சீடத்துவ வாழ்க்கை உங்களை அழைக்கிறது. காட் பிளஸ் யூ. வந்தோமையா காணிக்கை தர வந்தோமையா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. வந்தோமையா காணிக்கை தர வந்தோமையா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. கோதுமை மணிகளையே காணிக்கை கொண்டு வந்தோம், திருவுடலாக அதனை மாற்றிவிடும். திராட்சை பழங்களையே காணிக்கை கொண்டு வந்தோம், திரு இரத்தமாக அதனை மாற்றிவிடும். அன்பே என் ஆண்டவரே மாசில்லா மாபரணே, அன்பே என் ஆண்டவரே மாசில்லா மாபரணே. தன்னையே தந்தவரே எம்மையே ஏற்றிடுவாய், தன்னையே தந்தவரே எம்மையே ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை இவ்வுலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிற குடும்பத்தினரையும் இதோ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தவ காலத்திலே தாழ்ச்சி என்கிற ஆடை அணிந்து தங்களுடைய தவ வாழ்வினுடைய நெறியை இன்னும் ஆழப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமது பாவங்களை போக்கி நம்மை தாழ்ச்சியோடு வெற்றியடைய நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் ஏதேதோ காரியத்தை நம்ம சொன்னாலும் கூட இந்த தவக்காலம் ஒரு காரியத்தை உணர்ந்து பார்க்க அழைக்கிற காலம். கடவுள் நம்மை தேடி வந்து மீட்டார். தேடி வந்த தெய்வம் என்ற பாடல்களை எல்லாம் கேட்டிருக்கிறோம். இதோ இந்த கடவுள் இருளில் கிடந்த ஒரு மனுக்குலத்தை மீட்பதற்காக தேடி வந்த ஒரு கடவுள். நாம கூப்பிட்டு வந்த கடவுள் அல்ல. நம்ம கூப்பிடக்கூட தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு சமூகமாயிருந்தோம். என்ன செய்வது என்று இந்த மனுக்குலம் தன்னுடைய நிலையறியாது கிடந்த நேரத்தில் கூட இதோ இந்த மனுக்குலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு அறிந்து தன் மகனை உலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டெடுத்தவர். இந்த அன்பை உணர்ந்து கொள்வதுதான் மீட்பினுடைய அடிப்படை நாதம், அடிப்படை காரியம். இதை உணர்ந்த பிள்ளைகளாக, ஆண்டவரே, இது உம்முடைய மீட்பினுடைய அந்த ஆழத்தை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு இந்த பாடலில் கேட்டு மன்றாடுவோம். இருளாயிருந்தே மறைவுல வாழ்ந்தே தேடி வந்து நேசிச்சீங்க. எதையும் நீங்க எதிர்பாராம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே, என் பேரன்பே,
உங்க உயிரை பரிகாரமாய் தந்த அன்பே. உயிரே உயிர்த்தவரே, முடிவில்லா உன் ஜீவனை தந்தவரே. இருளாயிருந்தேன், மறைவில வாழ்ந்தேன், தேடி வந்து நேசிச்சீங்க. எதையும் நீங்க எதிர்பாராம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. ஆமென். அன்பு மகனே, மகளே, ஆண்டவருடைய அன்பு கண்மூடித்தனமான அன்பு. நம்ம மீது இருக்கிற அன்பினாலே எதையும் செய்ய துணிந்த அன்பு. அன்பு எல்லாவற்றையும் எழுந்து போகும் என்று சொன்ன இந்த பவுலடியாருடைய வார்த்தையை இதோ வாழ்ந்து காட்டியவர். இதோ ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையை பார்த்துட்டு தான் பவுலடியார் அன்புக்கான விளக்கத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பவுலடியார் அதை சொல்ல முடியல. ஏனால் இயேசுவை பார்க்கும் வரை அந்த அன்பை குறித்த ஆழத்தை அறிய முடியாதவர். இதோ நீங்களும் இந்த இயேசுவினுடைய அன்புக்குள்ளே வர வேண்டும் என்று தானே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மகிழ்ந்து பாடுவோம், மனதுருகி ஜெபிப்போம். பாரம் தாங்காம விழுந்த என்ன சிலுவை பாரத்தால் தாங்கு நீங்க. குறைகள் எல்லாம் நினைக்காமலே கருணையால் என்ன மன்னிச்சீங்க. எனக்கு எதிரான எழுத்தை எல்லாம் அழித்தது உங்க அன்பே ஐயா. பிரியா உறவே உயிரே. இருளாயிருந்தேன், மறைவில வாழ்ந்தேன், தேடி வந்து நேசிச்சீங்க. எதையும் நீங்க எதிர்பாராம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே என் பேரன்பே, உங்க உயிரை பரிகாரமாய் தந்த அன்பே. உயிரே உயிர்த்தவரே, முடிவில்லா உன் ஜீவனை தந்தவரே. ஆம் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். பலவீனராய் இருக்கிற உன்னைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். பாவத்திலே விழுந்து கிடக்கிறாயோ, தோல்வி மனநிலையோடு நீ துவண்டு போனாயோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்ற ஒரு விரக்தி நிலைக்குள்ளே நீ தவழ்ந்து கிடக்கிறாயோ, பாவ சேற்றுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாயோ, உன்னை விடுவிக்க ஒருவர் உண்டு. இதோ உன்னை இருளிலிருந்து தூக்கி எடுத்தவர். மறைக்கப்பட்ட நிலையிலே, உன்னை மறைத்து கொண்ட நிலையிலே நீ பாவத்துக்குள்ளே கிடந்த பொழுது கூட மனிதனே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு உன்னை தேடி வந்த அன்பு மீட்பர் இப்பொழுது உன்னை அழைக்கிறார். ஓடிவா, ஆண்டவர் உனக்கு மீட்பையும் விடுதலையும் தருகிறார். கையில் ஆணி அடிச்ச போது என நினைச்சா நீங்க தொங்கு நீங்க. கேலி அவமான நிந்தைகளை எனக்காகவா நீங்க தாங்கு நீங்க. மகிமையால் என்னை முடிசூடவே சிரசில் முட்கிரீடம் ஏற்றீரையா. நிகரே இல்லா அன்பே. இருளாயிருந்தேன், மறைவில வாழ்ந்தேன், தேடி வந்து நேசிச்சீங்க. எதையும் நீங்க எதிர்பாராம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே என் பேரன்பே, உங்க உயிரை பரிகாரமாய் தந்த அன்பே. உயிரே உயிர்த்தவரே, முடிவில்லா உன் ஜீவனை தந்தவரே. இருளாயிருந்தேன், மறைவில வாழ்ந்தேன், தேடி வந்து நேசிச்சீங்க. எதையும் நீங்க
எதிர்பாராம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. ஆம், எங்கள் அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தவறி போன நாட்கள் எல்லாம் நீர் எங்களை விட்டு விலகி ஓடிவிடாமல், எங்களை நீர் குப்பை தொட்டியிலே தூக்கி எறிந்து விடாமல் மார்பிலை தாங்கி நீரப்பா, உம்முடைய மனதிலே வைத்து எங்களுக்காய் செயல்பட்டு ஆரம்பித்தீரப்பா. ஆபிரகாம் தொடங்கி ஒவ்வொரு கட்டமாக இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கான அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்றி தந்தீரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, உடைய திருமகன் வழியாக, இதோ தூய ஆவியானவர் வழியாக எங்களை புது படைப்பாக மாற்றுகிற அபிஷேகத்தை நீர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு அதற்காக பேசிக்கொண்டே இருக்கிறீர். இன்று பிள்ளைகளுடைய இதயத்தில் நீர் பேசிய அபிஷேகமான அடையாளத்துக்காக நன்றி. நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய செயல்பாடுகள் தாழ்ச்சியோடு இல்லாமல் போனால் நாங்கள் தரித்திரர்களாக மாறி போவோம் அப்பா. ஆண்டவரே, செயல்பட்டும் எங்களுடைய செயல் வீணாய் போகுமே ஆண்டவர் தாமே. இதோ எங்களை அப்படியாக எங்களுக்கு முன்பாக இருந்து தாழ்ச்சியின் அடையாளமாய் எங்களை மாற்றுவதற்காக, உம்முடைய தாழ்ச்சியினுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த இரக்கம் எங்களை நிரப்புவதாக. இயேசுவின் வல்லமை என் பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த திருப்பலியினுடைய அபிஷேகத்தினாலே நிறைவடைவார்களாக. எங்கெல்லாம் அவர்கள் திருப்பலியை கண்டு ஆண்டவரே உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் இதோ உணவாய் பெற்று மகிழ்கிறார்களோ, அங்கே உம்முடைய வல்லமை அவருடைய இதயத்திலே குடிகொள்வதாக. பரிசுத்த தெய்வம், சிலுவைக்கு முன்பாக என் பிள்ளைகள் மன்றாடுகிற போது, இதோ இந்த நாட்களில் சிலுவை பாதைகளை செய்து உம்முடைய பாடுகளை தியானிக்கிற பொழுது தாழ்ச்சி என்கிற அந்த நிறை அபிஷேகம் அவருடைய இதயத்திலே குடிகொள்வதாக. பரிசுத்த தெய்வம், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. பிள்ளைகளுடைய இதயத்திலே ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒளியை நீர் வைப்பதற்காய் நன்றி. நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் என்று சொன்ன உம்முடைய இரக்கம் என் பிள்ளைகளுக்கு அந்த வழியாய் உயிராய் உண்மையாய் வெளிப்படுவதற்காய் நன்றி. பரிசுத்த தெய்வமே, உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீர் எங்கள் மத்தியிலே, நீர் எங்கள் இதயத்திலே செயல்பட்டு உம்முடைய இறையாட்சி தலத்தை உருவாக்குகிற நல்ல சாட்சிகளாக எங்களை நீர் படைப்பதற்காக நன்றி செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலேயே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்கள் அனைவருக்கும் அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சியோடு இறைவனை வெற்றியடைய செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்காய் ஏங்கினேன், அன்பையே தேடினேன். இவ்வுலகின் அன்பு எல்லாம் மாயை என்று உணர்ந்தேன். அன்பிற்காய் ஏங்கினேன், அன்பையே தேடினேன். இவ்வுலகின் அன்பு எல்லாம் மாயை என்று உணர்ந்தேன். அன்பே ஒன்று போதுமே இவ்வாழ்வில் மேலே உயர்ந்திட. அன்பே ஒன்று போதுமே இவ்வுலகை நான் வென்றிட. அனைத்திலும் மேலான அன்பு என் இயேசுவின் அன்பு, கல்வாரியில் நான் கண்ட அன்பு.
அனைத்திலும் மேலான அன்பு என் இயேசுவின் அன்பு, கல்வாரியில் நான் கண்ட அன்பு. அன்பிற்காய் ஏங்கினேன், அன்பையே தேடினேன், இவ்வுலகின் அன்பு எல்லாம் மாயை என்று உணர்ந்தேன். ஆகாத கல்லை போல் தள்ளப்பட்டேன், இவனால் ஆகாது என்று ஒதுக்கப்பட்டேன். ஆகாத கல்லை போல் தள்ளப்பட்டேன், இவனால் ஆகாது என்று ஒதுக்கப்பட்டேன். உன் அன்பின் கரம் என்னை அணைத்ததே, என்னை வாலாக்காமல் தலையாக்கினதே. உன் அன்பின் கரம் என்னை அணைத்ததே, என்னை வாலாக்காமல் தலையாக்கினதே. அன்பே ஒன்று போதுமே இவ்வாழ்வில் மேலே உயர்ந்திட. அன்பே ஒன்று போதுமே இவ்வுலகை நான் வென்றிட. அனைத்திலும் மேலான அன்பு என் இயேசுவின் அன்பு, கல்வாரியில் நான் கண்ட அன்பு. அனைத்திலும் மேலான அன்பு என் இயேசுவின் அன்பு, கல்வாரியில் நான் கண்ட அன்பு. அன்பிற்காய் ஏங்கினேன், அன்பையே தேடினேன், இவ்வுலகின் அன்பு எல்லாம் மாயை என்று உணர்ந்தேன். அன்பிற்காய் ஏங்கினேன், அன்பையே தேடினேன், இவ்வுலகின் அன்பு எல்லாம் மாயை என்று உணர்ந்தேன். உன் அன்பே ஒன்று போதுமே இவ்வாழ்வில் மேலே உயர்ந்திட. அன்பே ஒன்று போதுமே இவ்வுலகை நான் வென்றிட. அனைத்திலும் மேலான அன்பு என் இயேசுவின் அன்பு, கல்வாரியில் நான் கண்ட அன்பு. அனைத்திலும் மேலான அன்பு என் இயேசுவின் அன்பு, கல்வாரியில் நான் கண்ட அன்பு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.